ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட இந்த சகோதரன் ஜோசுவா செல்லே அவருடைய நினைவு மற்றும் துக்க நிவர்த்தி கூட்டத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரம் மிக குறைவாக இருக்கிறபடினால் இங்கு பேசின எல்லாரை காட்டிலும் நிச்சயமாகவே பிரதர் ஜோசுவா செல்லே பற்றி நான் சிறப்பாக ஒன்று கூறிவிட முடியாது. என்றால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னை காட்டிலும் அதிகமாக சகோதரனை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். எனவே நான் அந்த காரியத்தை நான் விலாவரியாக அல்லது விளக்கமாக கூறாமல் நான் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் வந்துவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சகோதரனோடு கூட நீண்ட காலங்கள் நல்ல நட்போடு கூட நான் காணப்பட்டோம். அந்த காரியங்களை பற்றியெல்லாம் சொல்வதை காட்டிலும் சுருக்கமாக சொல்வதென்றால் சகோதரனுடைய மறைவு எனக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது எனக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து பக்கத்து கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அப்போ தான் என்னுடைய சன் தீமோத்தேயு துபாயிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அப்பா தெரியுமா ஜோசுவா அங்கிள் வந்து பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குது தெரியுமான்னு கேட்ட உடனே டாக்டர் அனிதா செல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஃபோன் நான் அட்டன் பண்ணல, ரெண்டாவது ஃபோன் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது தான் அந்த காரியத்தில் கேள்விப்பட்ட போது நான் உடனடியாக வர வேண்டும் என்று சொல்லி திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு அது பெரிய மிராக்கிள் நான் வந்துட்டேன். எப்போதும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நடைமுறையிலேருந்து சொல்ல விரும்புகிறேன். நான் வந்துட்டேன். வந்த உடனே எப்பொழுதும் என்னை பார்த்து இதே கேம்பஸில் தம்பி ராஜனுடைய ஒரு ஆல்பம் வெளியிடும்போது நான் வந்திருந்தேன். நான் என்ட்ரன்ஸில் வரும்போதே என்னை வந்து மிக அன்போடு கூட உண்மையாகவே அவருடைய தகுதிக்கும் என்னுடைய தகுதிக்கும் வந்து ஊழியக்காரனாவதுக்கு முன்பு சரி பின்பு சரி அவ்வளோ ஒரு இது கிடையாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னை வந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு என்னை அன்போடு வரவேற்று உபசரித்து அனுப்பினார்கள். இந்த நேரம் நான் வந்திருக்கும்போது சகோதரன் ஜோசுவா அவர்களை நான் பார்த்தேன். ஆனால் அவர் என்னை வரவேற்கவில்லை. நான் அவரை சந்தித்தேன். ஆனால் அவர் என்னோடு பேசவில்லை. நான் அவருடைய தலையை தொட்டேன். அவருக்கு அந்த உணர்வு இல்லை. நான் இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புகிறேன். எப்போதும் எந்த ஒரு மனிதனும் சரி வாழுகிற நாட்களில் அவரோடு பேசி கொண்டிருக்க முடியும். ஆனால் அதே மனிதன் மரித்து விட்டார் அல்லது இயற்கை எய்துவிட்டார் நித்திரையாகிவிட்டார் என்று சொன்னால் அவரால் எழுந்து பேச முடிவதில்லை. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய பெயர் இம்மானுவேல் ஆபிரகாம். நான் பேசிக்கொண்டிருக்கிற நான் இந்த சரீரம் அல்ல. நான் தான் சுருக்கமாக சொல்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிற நான் இந்த சரீரம் அல்ல. பேசிக்கொண்டிருக்கிற நான் இந்த சரீரத்துக்குள் இருக்கிறேன். இந்த சரீரம் எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போய்விட்ட பின்பு எல்லாரும் சொல்லுவார்கள் இது இம்மானுவேலுடைய உடல் என்று சொல்வார்கள். நேரமாகிவிட்டது, இறுதி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே நான் இப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் யார்? நான் யார் என்ற கேள்வி எந்த இடத்திலெல்லாம் எழும்புகிறதோ அங்கே எல்லாம் ஒரு தேடல் உண்டாகும். நான் யார் என்ற கேள்வி எழுப்பும்போது ஒரு தேடல் உண்டாகும். நாம் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறோம். நம்ம எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சகல உபதேசங்களையும் கேட்கிறோம். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதாய் அந்த மக்கள் முழுமையாய் நம்பினார்கள். புதிய ஏற்பாடு அனைத்து உலக மக்களுக்காய் கொடுக்கப்பட்டதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய செய்தி புதிய ஏற்பாட்டுடைய ஆரம்பத்தில் முடிந்து விடுகிறது. புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்திருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். நம்ம எல்லாரும் அதை நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி பிறந்த அவர் முதலாவது அவர் பிறந்தது யூத குலத்தில் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளுடைய தேசத்திற்கு போகாமல் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்க என்று சொன்னார். மத்தேயு 10 அதிகாரம் 5-6 வசனங்கள்.
நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்தில் போங்க, புறஜாதிக்கு போக வேண்டாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு ஊழியம் நடக்கிறது. அந்த ஊழியத்தின் முடிவில் கர்த்தர் சொல்லுகிறார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து வானத்தின் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு பரலோகம் போகிறார். அதன் பின்பு சீஷர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ஊழியத்தை துவங்குகிற அந்த ஆரம்ப நாட்களில் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாக மேலறையிலே கூடியிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை துவங்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படியாய் பேசுகிறார், சகோதரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தின்படியே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். இது அந்த உபதேசத்தினுடைய 2ஆம் பகுதி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்கு என்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்டதான அந்த வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அடையாளத்தின் மூலமாகவே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் மனிதனை குறித்து வேதம் என்று சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16. நான் இப்படி சொல்லுகிறேன், ஏன் இதற்கு தேவை, ஏன் இதற்கு அவசியம் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாள் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவர் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி அவர் ஒரு நாள் வரப்போகிறார். இப்பொழுது மரித்து போன சகோதரன் ஜோசுவாவுடைய சரீரத்தை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். எதற்காக அடக்கம் செய்திருக்கிறோம்? கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி அந்த சரீரம் ஒரு நாள் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த அடக்கம் செய்கிற நோக்கம் என்ன? ஒரு நாள் இப்பொழுது விதைத்திருக்கிற ஜோசுவா ஒரு நாள் ஜீவனோடு கூட வருவார். கடைசி காலம் தொடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவர் இறங்கி வரும்போது கண்டிப்பாகவே ஜோசுவா எழுந்து வருவான். ஜோசுவா எழுந்து வரும்போது ஜோசுவாக்கு என்ன கொடுக்கப்படும்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு அளிக்கப்படும். நான் இப்படியாய் நம்புகிறேன், இப்படியாய் விசுவாசிக்கிறேன். சகோதரன் ஜோசுவா என்பவர் இந்த ஊழியத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர் மிகுந்த அன்புள்ளவராயிருந்தார். ஜோசுவா என்பவர் அநேக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருந்தார். அருமையான ஐயா சொன்னது போல ஐசிஐனுடைய பொறுப்பில் அவங்க இருந்தாங்க. என்னை அடிக்கடி அழைத்து கொண்டு பேசுவாங்க என்கிட்ட. நான் அதிகமாய் தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக திருச்சபை விரோத அமைப்புகளால் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துக்கு நான் கடந்து சென்று அந்த சபைகளுக்கு உதவி செய்வேன். அது எல்லா சபைகளுக்கும் செய்வேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய சென்ட் ஜோசப் ஹாஸ்பிஸ் என்று சொல்லப்படுகிறதான காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்தரமேற்கு பகுதியில் இருக்கிறதான ஒரு ஜோசப் ஹாஸ்பிஸ் பாதிக்கப்படும் போது நான் உடனடியாக அதை தொடர்பு கொண்டேன். ஜோசப்புக்கு தெரியும். நான் தொடர்பு கொண்டு பேசின போது அவர் மிகுந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் அகப்பட்டிருந்தார். சாலையோரம் கிடக்கிற இறக்கும் தருவாயில் உள்ள அனாதைகள் மற்றும் ஆதரவற்றோரை எடுத்து அவர் பராமரிக்கிறார். எல்லா விதமான தொலைக்காட்சியிலும் செய்தி ஊடகங்களிலும் ஒரு செய்தி பரவுகிறது, அவர் மரித்தவர்களை அடக்கம் செய்ய காரணம் என்னவென்றால் அவருடைய எலும்புகளை எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார் என்று மிக ஒரு கொடூரமான குற்றச்சாட்டு ஒரு மேல் சுமத்தப்பட்டது. எனக்கு, நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், காஞ்சிபுரத்தில் சம்பவம் நடக்குது. இது கேள்விப்பட்ட உடனே நான் தொலைபேசி விசாரித்து உடனடியாக புறப்பட்டு வந்து சுமார் ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்து அவருக்கான எல்லா காரியங்களும் உதவி செய்து நான் கடந்து சென்றேன். என்னுடைய அந்த ஆவிக்கு ஒத்த ஒரு சகோதரன் பிரதர் ஜோசுவா. நான் ஒரு காரியத்துக்காய் புறப்பட்டு வருவேன் என்று சொன்னால் அவர் அதை உற்சாகப்படுத்துவார். உங்களுக்கு லீகல் என்ன சப்போர்ட் வேணும்? நான் சினாடா பெண்டியா சர்ச்சஸினுடைய லீகல் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்கிறேன். பல அமைப்புகளில் பொறுப்பில் இருக்கிறேன். இந்த என்னுடைய பொறுப்பில் இருக்கிற காரணம் என்னென்னா, எப்படி ஆகிலும் சபைகளுக்கு உதவ வேண்டும். ஜோசுவா எந்த காரியத்தில் நான் உதவி செஞ்சாலும் அதை உடனடியாக என்னை என்கரேஜ் பண்ணுவார். வழியில் சொல்லிக் கொடுப்பார், இப்படி பண்ணுங்கம்பார். டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லியுடைய கோர்ட்டில் பட்டியாலா கோர்ட்டில் ஒரு பிரச்சனைனா உடனடியாக ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த அட்வொகேட்டை பாருங்கம்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ சபைகளுக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ ஹார்மோனி அந்த டீம் சொன்னாங்க, ஒரு ஃபீமேல் வாய்ஸுக்கு அவங்க அழகாக ஆயத்தம் பண்ணாங்கன்னு சொல்லி
அவர் ஊழியத்தின் பாதையில் கை வைக்காத இடமே இல்லை என்று நான் சொல்லுவேன். பிரசங்கம் பண்ணுமா அந்த காரியத்தை அவங்களுக்கு சொன்னால் போதும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஊழியத்தை செய்கிறோமா, மதுரையில் பைபிள் எரிச்சிட்டாங்க, கிறிஸ்தவ விரோத அமைப்புகள் பைபிள் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்ட உடனே சென்னையில் நான் இங்கே வள்ளூர் கோட்டத்தில் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தேன். பட் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி செய்யுங்கன்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ சபைகளுக்கு, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த இடத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சுஜிலா இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ட்ராக்ஸ் கொடுத்தாங்க காஸ்பல் சொல்கிற இடத்துல, உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்களாம், அங்கே இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, போலீஸுக்கு கூட்டு போயிட்டாங்க, உடனே ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உடனே சென்னையிலேருந்து உடனே இங்குள்ள டீமை நான் வந்து கான்டாக்ட் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்டு உடனே அவங்கள ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு அவரால் ஆன மட்டும் எல்லா உதவிகளும் செய்திருக்கிறார். நீங்கள் அவர் எப்படி வேணாலும் பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாகவே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது என்னுடைய சகோதரனாகிய ஜோசுவா நிச்சயமாகவே அவர் எதிர்கொண்டு போக அவர் ஆயத்தமாக இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம எல்லாம் ஒரு நாள் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தேவனுக்கு மகிமை. அநேகர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை அநேகருக்கு வித்தியாசமாய் தோன்றலாம், அது சத்த கோஷம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை செலுத்தவே நாம் அழைக்கப்பட்டுகிறோம். இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு பேர் பாடினீங்க, எல்லா நோக்கம் என்ன? அது நோக்கம் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்த. ஏன் இந்த நாளில் பாடினீங்கன்னா, ஜோசுவா செல்லையா அவர்கள் இந்த காரியங்களில் தன்னை முழுமை ஈடுபடுத்திக் கொண்ட நிமித்தம், இந்த காரியங்களை முழுமையை தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நிமித்தம் அருமையான நல்ல டீம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் இங்கே இருக்க எல்லாரையும் நான் சொல்லப்போனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்காக நான் வந்து தேவ சமூகத்தில் நன்றியோடு காணப்படுகிறேன். ஜோசுவா விட்டு சென்ற பணிகள் நமக்கு இருக்கிறது. ரேலி சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடகள போட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 பேர் ஓடி வருவார்கள், அவர்கள் கையில் ஒரு குச்சி இருக்கும், அங்கே ஒரு 4 பேர் ஏற்று காத்துருப்பாங்க. ஓடி வருகிற இவர்கள் அவர் கையில் கொடுத்த உடனே அவங்க அதை வாங்கிட்டு ஓடுவாங்க, ரிலேன்னு சொல்லுவோம் அந்த போட்டத்தை. இவர்கள் ஓடி வருகிற அந்த வேகத்தை அவர்கள் தடுத்து விடக்கூடாது. இவர்கள் ஓடி வந்து கொடுக்கிற அந்த பொறுப்பை அவர்கள் ஓடுவதை தாமதப்படுத்தி விடக்கூடாது. அப்படி தாமதப்படுத்தினால் இவர் ஓடின ஓட்டம் வீணாய் போய்விடும். சோதரன் ஜோசுவா ஓடின ஓட்டத்தை இங்கே ஓடும்படி அநேகர் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்க அநேகர் அவர் செய்த வேலையை, அவர் விட்டு சென்ற வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க. வெறும் சௌரி அனிதாவும் ராஜனும் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க அநேகர் அவர் செய்ததை, விட்டு சென்ற இடத்தை நிரப்ப இருக்கிறீங்க. நிச்சயம் சொல்கிறேன், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். ரட்சிக்கப்பட்டதான அனுபவத்தில் நாம் அவரோடு கூட நாம் சந்திக்க வேண்டுமானால் அவருக்கான பணிகளை எவ்வகையில் ஆகணும், கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செய்வோம். நிச்சயமாகவே ஜோசுவா அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அருமையான குடும்பத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வருகையில் நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக அவருக்கான கிரியைகளை செய்தவர்களாய் காணப்படுவோம். இயேசு வரப்போகிறார். எல்லாருக்கும் நான் மீண்டும் ஒரு விசை வாழ்த்து சொல்லி, அருமை குடும்பத்தாருக்கு நான் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபத்தில் கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நான் அவருக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று அருமை குடும்பத்தாருக்காக, ஜோசுவா செல்லையா விட்டு சென்றதான அருமை குடும்பம், விசேஷமாக சௌரி அனிதா ராஜனுக்காக நம்ம எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தேவன் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, அருமை இரட்சகரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த பூமியில் ஒரு மனிதனாய் கர்த்தாவே பிறக்கும்படியாய் நீர் தீர்மானித்தீர் ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், என் தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்து என்னை அழைத்த தேவன் என்று சொல்லுகிறான். அதே அப்போஸ்தலன் பவுல் சுமார் 10 ஆண்டுகள் தேவனோடு நடந்த பின்பு அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த தாயின் கருவில் வயிற்றிலிருந்து போது அல்ல, இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. எனவே நாங்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன்பாகவே தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். சகோதரன் ஜோசுவாவை இவ்வுலகத்தில் நீர் கர்த்தாவை கொண்டு வந்து அருமையான குடும்பங்களை, அன்பான சகோதர சகோதரிகளை, அருமையான கர்த்தாவை நண்பர்களை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் அவர்கள் இந்த ஊழியத்தை சிறப்பாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக மேன்மைக்குரியதாய் செய்தார்கள் ஆண்டவரே. இப்பொழுது கூட அவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு அநேகரை உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை கர்த்தர் நிச்சயமாகவே
அவர் விட்டு சென்ற வேலையை இங்க இருக்க எல்லாரும் அதை தொடர்ந்து செய்யத்தக்கதான கிருபை கொடுங்க. அவர் ஓடின ஓட்டத்தை யாரும் தாமதப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. அந்த வெற்றி மகிமைக்கு ஏதுவாய் காணப்படுவதாக. விசேஷமாக நாங்கள் சகோதரி அனிதாவுக்காக, சகோதரி ராஜனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஆஸ்வதிப்பீராக. ஒரு தகப்பன் இருந்து செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் தேவனை கர்த்தர் கூட இருந்து நிறுத்தியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ துணையாய் இருந்து ஆசிர்வதித்து காத்து கரம் பிடித்து கனப்படுத்துவீராக. விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாய் சகோதரன் ஜோசுவாவை நேசிக்கிற அன்பு குடும்பங்கள் ஆண்டவரே, இவர்கள் ஆஸ்வதிப்பீராக. இவர்கள் மேல் கிருபை தங்கியிருப்பதாக. செய்கிற ஊழியங்கள், செய்கிறதான குடும்பத்தின் காரியங்கள், வேலைகள், பிரயாசங்கள் அனைத்திலும் ஆஸ்வாதம் உண்டாகட்டும். நிச்சயமாகவே வந்திருக்கிற ஜனங்கள் நம்பிக்கையோடு ஆஸ்வாதம் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை இருக்கட்டும். அடியேன் கடந்து வந்தேன் ஆண்டவரே. இவர்களோடு கூட அந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் என்ன கடந்து சென்றாலும் மாறாத தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்துவதாக. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை அனைத்தையும் அருமையான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.